அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் குரூப் 4லயே பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு கொஷின் வந்து டஃப்பா இருந்தது அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சயின்ஸ் படிக்க மாட்டேன், ஜியோகிராஃபி படிக்க மாட்டேன் அப்படிலாம் இனிமே எந்த ஆஸ்பிரண்ட்டுமே சொல்ல முடியாது. எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சு தான் ஆகணும். சயின்ஸ்ல 100 லெசன் இருக்கு அப்படின்னாலுமே அதுல வந்து கம்மி பண்ணுங்க. 9th 10thல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசனை எடுங்க. 11th 12thல இருக்கக்கூடிய அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய லெசன்ஸ் எடுத்து படிங்க. ஸோ அப்படியாவது படிச்சுட்டு போனாதான் இனி வரப்போற எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு சயின்ஸ் அண்ட் டெக், ஓகேவா, சயின்ஸ் அண்ட் டெக்கு எந்த வகையில் இந்த புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். டாபிக் வைஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ புக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது 100 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. 100 மதிப்பெண்கள், ஓகேவா, அதாவது 100 மதிப்பெண்கள். அடுத்து குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் கேட்பாங்க. இதுவே குரூப் 2 2A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் இல்லையா மெயின்ஸ், அதனால் நமக்கு வந்து 20 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு, குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸு, குரூப் 2 2Aக்கு பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ், ஓகேவா. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் அடங்கிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம எதில் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக்கில் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன். ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருப்போம். இது வந்து செகண்ட் எடிஷன். ஸோ இதற்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து பிளராக இருந்த மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக இருக்குது, ஓகேவா. பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 11 டாபிக் இருக்குது, ஓகேங்களா. அதாவது 11 டாபிக் இருக்குது. இதில் வந்து